இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். ஹட்டனில் பாடசாலை பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. மாணவர் ஒருவர் காயம். இடி தாங்கி திருடப்பட்டதால் நுவரெலியா தபால் நிலையத்திற்கு ஆபத்து. நிலவும் மோசமான காலநிலையால் மக்கள் அச்சம். வெள்ளத்தில் மூழ்கிய சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 சிகிச்சை அறைகள். மோசமான காலநிலை. கட்டுநாயக்க வந்த விமானங்கள் மத்தளவிற்கு திருப்பிவிடப்பட்டன. எபோலா வைரஸால் உயிரிழந்த உடலை தர மறுத்ததால் பொது வைத்தியசாலைக்கு தீ வைப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் டிப்பர் லோரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பாடசாலை மாணவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் டிக்கோய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோவுட் வெஞ்சர் தோட்ட பகுதியில் இன்று காலை இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பொகவந்தலாவையிலிருந்து ஹட்டனில் உள்ள பாடசாலை நோக்கி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்துடன் அதற்கு எதிர் திசையில் ஹட்டனில் இருந்து பொகவந்தலாவை நோக்கி பயணித்த டிப்பர் லோரி மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா நகரின் மத்தியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நுவரெலியா தபால் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த இடிதாங்கி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த செப்பு இணைப்புகள் திருடப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுவரெலியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளரின் வழிகாட்டுதலின் கீழ் நுவரெலியா போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து இன்று நுவரெலியா பிரதான தபால் நிலையத்தில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இடிதாங்கி திருடப்பட்டதால் நுவரெலியாவில் நிலவும் கடுமையான மழை மற்றும் இடி மின்னல் காலநிலையின் போது தபால் நிலைய கட்டிடத்திற்கும் அப்பகுதி மக்களுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 சிகிச்சை அறைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக அந்த சிகிச்சை அறைகளில் இருந்த நோயாளர்களை வேறு சிகிச்சை அறைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் தினேஷ் கொக்கல தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று இரவு முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பொத்தளம் பகுதியில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த சுமார் 6 விமானங்களே இவ்வாறு மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குறித்த விமானங்களை தரையிறக்க முடியாத நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு கொங்கோவில் உள்ள ருவாம்பரா பொது வைத்தியசாலையின் ஒரு பகுதிக்கு சில நபர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்ததாக கருதப்படும் இளைஞர் ஒருவரின் உடலை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்ல உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த வன்முறை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலையை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த வன்முறையை தொடர்ந்து அங்கு சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக போலீசார் வருகை தந்துள்ளனர். அத்துடன் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.